இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளி சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த சட்னியை நீங்கள் இட்லி, தோசை, ஊத்தப்பம், வடை, பஜ்ஜியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்ம சேனல்லே பார்த்திங்கன்னா நிறைய வகையான தக்காளி சட்னியை போட்டிருக்கிறேன். ரெசிபி லிங்க்லாம் தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு சாமான்கள் எல்லாம் வதக்கிக்கலாம். அதுக்காக ஒரு சட்டியில் 1.5 to 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காயறதுக்கு முன்னாடியே பருப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதில் பாதி அளவு, அதாவது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருட்டு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த 2 பருப்புமே நல்லா ஒரு பொன்னிறமாகிற அளவுக்கு மிதமான தீயிலே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு ஒரு 1/4 வறுப்பட்டுருச்சு. இந்த சமயத்தில் இந்த சட்னிக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துக்க போகிறேன். வரமிளகாய் நான் ஒரு 12 to 15 வரமிளகாய் சேர்த்துருக்கிறேன். இந்த மிளகாயில் காரம் இருக்காதுங்க, அதனால் அதிகமாக சேர்த்துருக்கிறேன். உங்களோட வரமிளகாயில் காரம் அதிகமாக இருக்குன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எண்ணிக்கை அளவை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே போட்டு நல்லா அந்த வரமிளகாயும் செவந்து வர மாதிரி வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பருப்பு லைட்டாக செவந்துருச்சு, வரமிளகாயும் லைட்டாக செவந்து வந்திருக்குது. இந்த அளவுக்கு வறுப்பட்டால் போதும். இப்போ இந்த வறுத்த பருப்பு அதே மாதிரி மிளகாயை மட்டும் தனியாக வடித்து எடுத்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுமே நல்லா வறுப்பட்டுருச்சு. இதை ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டு இதே எண்ணெயிலே மற்ற சாமான்கள்லாம் வதக்கிக்கலாம். இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா பூண்டு பல், இஞ்சி. பூண்டு ஒரு 6 பல் சேர்த்துருக்குறேன். அதே அளவுக்கு இஞ்சி ரெண்டுமே சரிசமமாக சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம், நல்ல பெரிய சைஸில் இருக்கிறதுனால 1 வெங்காயம் சேர்த்துருக்குறேன். சின்னதாக இருந்தால் 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ போட்டிருக்கிற வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாம் நல்லா வெந்து வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது பாதி வதங்கிக்கிட்டு இருக்கப்பயே இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பை பொறுத்த வரைக்கும் கல் உப்பு நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இதுவே நீங்கள் டேபிள் சால்ட் அப்படின்னா இதில் பாதி அளவு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும், இல்லாட்டி ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். இப்போ போட்டிருக்கிற வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா சட்டியில் ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க. இன்னொரு பக்கம் நம்ம மல்லி விதையை வறுத்துக்க போகிறோம். மல்லி விதை இதோடைய வதங்கி நம்ம அரைக்கணும். முன்னாடி வறுத்த சாமான்களோட சேர்க்க வேண்டாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க. முழு மல்லியை போட்டுட்டு அதை நல்லா சவக்கிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம். வேணும்னா நீங்கள் முன்னாடியே கூட வறுத்துட்டு தனியாக எடுத்துட்டு அப்புறம் வெங்காயத்தோட கூட நீங்கள் வதக்கிக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா செவந்துருச்சு. இந்த அளவுக்கு வறுபட்டதுக்கு அப்புறமா எல்லாத்தையுமே ஒன்று சேர கலந்து விட்டுருங்க. இப்போ அந்த இது எல்லாமே வெந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா தக்காளியை பொறுத்த வரைக்கும் மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளி 4 தக்காளி சேர்த்துருக்குறேங்க. தக்காளியை பொறுத்த வரைக்கும் நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். சின்னதாக இருந்தால் 5 தக்காளி வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா வெந்து வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இந்த தக்காளியோடைய பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளியும் சேர்த்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். புளி போட்ட பார்ட்டு வீடியோவில் கட் ஆகிடுச்சுங்க, அதனால் காட்டுறேன் பாருங்கள். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு மட்டும் புளி சேர்த்தா போதும், ரொம்ப அதிகமாக புளி சேர்த்துற வேண்டாம். இந்த புளியும் போட்டு சேர்க்குறப்ப தான் அந்த சட்னியோட டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வெந்து இந்த அளவுக்கு குழஞ்சா போதும், சுருள இறக்க வேண்டாம். இந்த சமயத்தில் இதில் மல்லித்தலைகள் சேர்த்துக்க போகிறோம். மல்லித்தலையை பொறுத்த வரைக்கும் அதிகமாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்ததால் ஒரு 5-6 கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த என் சட்டியில் இருக்கிற சூட்டுக்கே கொஞ்ச நேரம் இந்த மல்லித்தலையை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இந்த டைம் எடுத்து இதை நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறினதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். இப்போ இந்த சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு சின்ன மிக்சி ஜாரில் இப்போ வதக்கி வச்சுருக்கிற சாமான்கள்லாம் சேர்த்துக்கலாம். இந்த சாமான்கள் ரொம்ப கொதிக்க இல்லைங்க, ஓரளவு பாதி ஆறிடுச்சு. இதுலேயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றாமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவு அரைப்பட்டு வந்துருச்சு. இப்போ தான் நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த பருப்பையும் மிளகாயும் சேர்த்துக்கலாம். மல்லி விதையை முன்னாடியே அரைக்கிறப்ப அதை அரைப்பட்டுரும், இல்லாட்டி உங்களுக்கு பார்த்திங்கன்னா நாக்கில் திட்டாக சிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் வெந்ததுக்கப்புறம் அரைச்சிட்டேன். இப்போ பருப்பையும் போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம்.
சட்னிக்கு தேவையான அளவு தண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு சேர்த்துருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட ஒரு சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோடு இந்த தக்காளி சட்னியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.